இன்னைக்கு நாம இன்னொருத்தரை பத்தி நாம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாய் இருந்தாள் அப்படின்னு இருக்கு. நாம இன்னைக்கு இந்த லேயாளை குறித்து தான் பார்க்க போகிறோம். லேயாளை பற்றி ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் அவள் கடந்து வந்த பாதை என்பது மிக மிக கடினமான ஒரு பாதை. லேயாளுக்கு வேதம் சொல்லுகிறது அவள் கூச்சக்கண்ணியாக இருந்தாள் அப்படின்னு சொல்லி. இந்த கண் பார்வையில் அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நம்ம இதில் கூட சொல்லுவாங்க, இந்த கண் பார்வையை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குது, ரெண்டு கண்ணு வேற ஒரு பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விழியில் இருக்கக்கூடியதான பிரச்சனைகளை குறித்து அந்த பெண்ணை நம்ம பெண்ணு பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, மூக்கும் முழியுமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, கண்ணும் மூக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த லேயாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வை அவளுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த பார்வை எப்படி இருந்ததா, கூச்ச பார்வையாக, யாரையுமே நேரடியாக பார்க்க முடியாதபடிக்கு. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பார்வை ஒரு பயப்படத்தக்கதான ஒரு பார்வை. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பார்வை அடுத்தவர்களுக்கு பிடிக்காத ஒரு பார்வை. அப்படிப்பட்டதான ஒரு காரணம். அதனால லேயாள் எப்படி இருந்தாலும் அற்பமாய் எண்ணப்பட்டாள். எல்லாராலுமே அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள், ஒதுக்கி வைக்கப்பட்டாள். பல நேரங்களில் பெண்களுடைய வாழ்க்கையில், நம்ம இந்திய நாட்டில் நான் சொல்றேனே, இந்தியா போன்ற நாடுகளில் பெண்களுக்கு திருமணம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரியதான கடமையாக கருதப்படுகிறது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த பெண்ணை திருமணம் செய்து அனுப்புவது என்பது ஒரு கடமையாக பார்க்கப்பட்டு, ஒரு காலத்தில் அது சுமையாக பார்க்கப்பட்டு, எப்படியாவது கல்யாணம் பண்ணி அனுப்புனா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு போன பெற்றோர்களாக இருக்கிறாங்க. காரணம், ஒரு குறிப்பிட்ட ஏஜை கடந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் திருமணம் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. ஒரு காலத்தில் அப்படி இருந்து பெண்கள் அப்படி வலுக்கட்டாயமாக கிடைக்கிற ஒரு வரன் கிடைக்கக்கூடியதான அந்த சந்தர்ப்பத்தில் எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கக்கூடியதான நிலைமையிலெல்லாம் பெண்கள் இருந்தார்கள். இந்த லேயாளும் அப்படிப்பட்டதான ஒரு பெண் தான். இந்த லேயாளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல. வீட்டுக்கு முறப்பையன் வராரு, அவர் தான் திருமணம் செய்ய வேண்டியவர், யாக்கோபு. ஆனால் அவருடைய பார்வையோ தன் தங்கையின் மேலேயே இருக்கிறது. 7 வருஷம் அங்கே வேலை செய்கிறார், தங்கைக்காக வேலை செய்கிறார். ஆனால் லேயாளுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த 7 வருஷமும் அவனுடைய பார்வை தங்கையின் மேலே இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் அவருடைய தகப்பன் கூப்பிட்டு சொல்றாரு, நீ தங்கைக்கு பதிலாக போய் அவனோடு கூட இணைந்து கொள் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. அதாவது இது நம்ம வசனமாக படிக்கிறதுக்கு சாதாரணமாக இருக்கு. அந்த லேயாளுடைய மனநிலையை நினைச்சு பாருங்களேன். அவள் திடீர்னு அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, இந்த 7 வருஷத்துல அப்படி ஒரு சம்பவமே இல்லை. அவளும் அப்படிதான் நினைச்சிருப்பா, தங்கச்சிக்கு தான் திருமணமாக போது நமக்கு ஆகாது அப்படிதான் நினைச்சிருப்பா. திடீர்னு ஒரு நாள் அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் அவனோடு கூட இணைந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாள் ராத்திரியில போய் அவனோடு கூட இணையணும். எப்படி அவன் மனநிலை இருந்திருக்கும். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது என்னது என்று சொன்னால் திருமணம். அந்த திருமண காரியம் தான் 2வது பார்ட். அவள் தகப்பன் வீட்டை விட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் அவள் வாழ்நாள் முழுவதும் அங்கே வாழ போறாள். அந்த காலகட்டத்தில் அவளை திடீரென்று கூப்பிட்டு அவளை அனுப்பி வைக்கிறார். அவளுக்கும் ஒரு மனம் உண்டு, அவளுக்கும் ஒரு ஆசை உண்டு. தன் திருமண காரியங்கள் இப்படி இருக்கணும், அப்படி நடத்தணும், இப்படி எத்தனையோ எண்ணங்கள் இருந்திருக்கும். திடீர்னு அது எதுவுமே இல்லை. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதே லாபான் தன்னுடைய தங்கைக்கு ரெபேக்காளுக்கு இதே மாதிரி மாப்பிளை பார்க்கும்போது செய்த ஒரு அற்புதமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்கும் அப்படின்னு அவன் சொல்றான். ரெபேக்காளை கூப்பிட்டு கேட்போம், இவங்களோட போறியா இல்லையான்னு கேட்போம். தன்னுடைய அத்தைக்கு, அதாவது லேயாளுடைய அத்தை தான் ரெபேக்காள், தன்னுடைய அத்தைக்கு தன்னுடைய தகப்பன் கொடுத்ததான அந்த உரிமையை ஒரு நாளும் தனக்கு அவர் தரவில்லை. எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, காலங்கள் மாடனா மாற மாற பெண்களுக்கு உரிமைகள் அதிகமாகிட்டு போதேன்றோம். ஆனால் ரெபேக்காளை விட கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு தான் லேயாளுக்கு கல்யாணம் நடக்குது. ஏன்னா ஏறக்குறைய 40-60 வருஷம் கழிச்சு தான் நடக்குது. இந்த காலகட்டத்தில் லேயாளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை அவங்க அப்பா கேட்கல. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, தன்னுடைய தகப்பன்மார்கள், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய பெண் தன் வீட்டு விட்டு போனால் போதும் என்று சொல்லி சரியாய் விசாரிக்காமல், ஏன் இன்னும் சொல்லுவேன், வெறும் படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு, வேலையை மட்டும் வச்சுக்கிட்டு, வெறும் சம்பாத்தியத்தை மட்டும் பார்த்துட்டு கொண்டு போய் திருமணம் செய்து கொடுத்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. தேவனிடத்தில் உட்கார்ந்து கேட்டு தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற பெற்றோர் எத்தனை பேர். எப்படியாவது தன் பெண் திருமணமானி போனா போதும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கடத்தி அனுப்புற மாதிரி. அதுவும் இந்த லேயாள் ஏன் அற்பமாக எண்ணப்பட்டால் தெரியுமா? இந்த ராகேலை வைத்து லேயாளை அவர் விலை பேசுகிறார். எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு வாங்கினா ஒன்று ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ராகேலை வைத்து லேயாளை அவர் பேசுகிறார். இங்கே இருக்கிறது அப்படி முறை இல்லைப்பா, இவ்வளோ திருமணம் செய்து கொள். அடுத்த 7 வருஷமாக அவன் வேலை செய்கிறான். யாக்கோபு யாருக்காக? அதுவும் ராகேலுக்காக. அவன் லேயாளுக்காக வேலை செய்யவே இல்லை. அவருடைய பார்வையில் லேயாள் ஒரு அற்பமாய் எண்ணப்பட்டாள். ராகேலுடைய பார்வையில் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள்.
தன் தகப்பனுடைய பார்வையில் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். கூப்பிட்டு கூட விசாரிக்கல, ஒரு வார்த்தை கேட்கல, இவனை திருமணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுக்கொள்ளல. பாருங்களேன், அதுதான் அவருடைய வாழ்க்கை. அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. தன்னுடைய வீட்டில் அற்பமாய் எண்ணப்பட்ட எத்தனையோ பெண்கள், தன்னுடைய தாய் தகப்பன்மாரை, எங்களுக்கு மெயில்ஸ் வரும் பாருங்க, அப்பா அம்மாவே கொடுமையாக நடத்துகிற எத்தனையோ பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அவ்வளவு வார்த்தையினாலும் சுடுச்சொல், ஏண்டா இருக்கிறோம் நிலைமைக்கு, அந்த நிலைமைக்கு இருக்கிற பெண்கள்லாம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நினைச்சுக்கொள்ளுங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. 31வது வசனத்தில், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. உன்னை அற்பமாய் எண்ணுகிறவர்கள், உங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகளை சொல்லி பேசுகிறவர்கள், நீ எதற்கும் லாய்க்கில்லை என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார். நீ அற்பமாய் எண்ணப்படுகிறதை ஒரு நாளும் கர்த்தர் தள்ளுகிறதில்லை. யார் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். தாவீது தன் வீட்டிலேயே அற்பமாய் எண்ணப்பட்டான். கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசுங்க, ராஜாவை அபிஷேகம் பண்ண போறோம், எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு சாமுவேல் சொல்றாரு. அத்தனை பசங்களை கொண்டு நிறுத்திட்டாங்க. யாருமே இல்லைன்னு கர்த்தர் சொன்ன பிறகு சாமுவேலா கேட்கிறாரு, இவ்வளவுதானா பசங்க, வேற யாராவது இருக்கிறாங்களா? இன்னொருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். தன் வீட்டிலேயே அற்பமாய் எண்ணப்பட்டவன். கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆயிரங்களிலே அவன் சிறியவன். இந்த மாதிரி அற்பமாய் எண்ணப்பட்ட, சிறிதா எண்ணப்பட்ட உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்தம், நீ அற்பமாய் எண்ணப்பட்டாய், நீ உன்னுடைய வீட்டிலிருந்து அற்பமாய் எண்ணப்பட்டாய், உன் பெற்றோராலே அற்பமாய் எண்ணப்பட்டாய், நீ போன வீட்டிலே அற்பமாய் எண்ணப்பட்டால். ஒருவேளை சரியான வசதி வாய்ப்பு இல்லாமல் 4 பொண்ணு 5 பொண்ணுன்னு இருந்திருப்பாங்க. அதாவது சரியாக கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் போகிற வீட்டில் அந்த பெண்ணை அற்பமாய் எண்ணுவார்கள். அது நம்ம நாட்டில் நிறைய நடக்குது. அப்படி அற்பமாய் எண்ணப்பட்டதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் கண்டு கொண்டு இருக்கிறேன், உனக்கு யாருக்கும் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அதற்கு பிறகு லேயாளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. லேயாள் தகப்பன் பேச்சை கேட்டதுனால கணவனுக்கு முன்பாக குற்றவாளியாய் நிற்கிறார். என்ன, நீயும் என்னை சேர்ந்து ஏமாத்திட்டியே. யாக்கோபு அவள் மேல் பாசமாகவே இல்லை. லேயாள் திருப்பி திருப்பி அந்த 3 குழந்தை பிறந்து முடிகிற வரைக்கும் லேயாள் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்பொழுது அவர் என்னோடு இணைந்திருப்பார், என் கணவனுக்கு நான் ஒரு குமாரனை பெற்றேன். அந்த யாக்கோபுடைய அன்புக்காக ஏங்கி தவிக்கக்கூடியதான ஒரு லேயாள். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை தெரியுமா? எங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடிய சகோதரிகளை நான் பார்க்கிறேன். சிலருக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது நம்மளால. அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வுனே நமக்கு தெரியாது. ஒரு சகோதரி சொல்றாங்க, நேற்று ஃபோன் பண்ணி, கணவன் தன் பிள்ளையை தூக்கி கொண்டு போய்விட்டார். 2 பிள்ளையில ஒன்று எடுத்துட்டு போயிட்டார். கணவன் பயங்கரமான குடிகாரர். போனா அடி உத பயங்கரம். கேட்க போனா அடிக்கிறார், உதைக்கிறாரு. அடி வாங்கவும் முடியல, உயிர் போயிடும் போல நிலைமை. ஆனால் நான் என் கணவனை நேசிக்கிறேன், எனக்கு என் கணவன் வேணும், அவர் திருந்தணும். நான் அடி வாங்கி என்னால் உயிர் வாழறதுக்கு நான் உயிரோடையாவது இருக்கணும். நான் இப்போ என்ன செய்யறது? இந்த மாதிரி 1000 மெயில்ஸ் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிற எத்தனையோ சகோதரிகள் தவறான முடிவுக்கு நேராக போகிறார்கள். ஒன்று, அவர்கள் தற்கொலைக்கு நேராக போகிறார்கள். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நேராக போகாதே. உன்னை கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். நீ உன் கணவனால் அற்பமாய் எண்ணப்பட்டாலும், உன் கணவன் உன்னை உதாசீனப்படுத்தினாலும், உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் போனாலும், நீ அவனுக்காக எவ்வளவு பெரிய காரியங்கள். அவள் பாருங்க, தன்னுடைய பையன் ரூபன் தூதாயும் நற்கனியை கொண்டு வரான். தன் பையனுடைய மிக சிறந்த சம்பளம், ஃபர்ஸ்ட் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு வரான். அதை கூட தன் கணவனை பெற்றுக்கொள்வதற்காக விட்டு கொடுக்கக்கூடியதான மனநிலை. ஒரு சகோதரி விதமாக எழுதி இருந்தார்கள், என் கணவருக்காக எல்லாவற்றையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் என் பிள்ளையை வளர்க்கறதுக்கு கொஞ்சம் காசு தான் வச்சிருக்கிறேன், அதான் என் மாச சம்பளம். கணவன் வேலைக்கு போக மாட்டார், வீட்டில் உட்காந்து குடிக்கிறது வேலை, டிவி பார்க்கறதா வேலை. அந்த அம்மா சம்பாரிச்சு கொண்டு வருவதை இவர் தான் செலவு பண்ணுறாரு. கடைசியாக அந்த சகோதரி எழுதியிருக்கிறது, என் கிரெடிட் கார்டை கொடுங்கன்னு கேட்குறேன், என் டெபிட் கார்டை கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ அதையும் கொடுத்துட்டா என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன்? ஆனால் அவருக்காக நான் மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். இப்போ இருக்கிற இந்த பணத்தை வச்சு தான் என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும். வேலைக்கு போகாமல் குடிக்கக்கூடிய ஒரு கணவன், வைத்துக்கொண்டு அடி வாங்கி கொண்டு நொறுங்கி போய் கொண்டிருக்கிறதான எத்தனையோ சகோதரிகள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தவறான முடிவு எடுக்காதிருங்கள். ஆண்டவர் நீ அற்பமாய் எண்ணப்பட்டதை பார்த்து கொண்டிருக்கிறார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார். அவளுடைய அற்பத்தனத்தை மாற்றினாள், எல்லார் கண்களுக்கு முன்பாக உயர்த்தினார். அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த 4வது குழந்தை ஒன்று பிறக்குது, யூதான் ஒரு குழந்தை. அதில் தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ அற்பமாய் பண்ண எண்ணப்பட்ட உன்னைத்தான் இயேசு பயன்படுத்த போகிறார். உன்னுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை விளங்க பண்ண போகிறது. உன் மூலமாகத்தான் கர்த்தர் இன்னைக்கு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி நடக்கும், ஏது நடக்கும், எதுவும் நீங்க சந்தேகமே படாதீங்க.
நான் 2 காரியங்களை தவறி போறாங்கன்னு சொன்னேன். ஒன்று இந்த மாதிரி சூசைட், 2வது வாழ்க்கை மாறி போகிறது, தடம் மாறி போகிறது. அன்புக்கு ஏங்கி அந்த அன்புக்கு கணவன் இடத்துல கிடைக்காததுனால தவறான இடத்துல அன்பை தேடி போகிறது. அது இந்த நிலைமையை காட்டிலும் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக மோசம். இதாவது வேதனை. இந்த பாடுகளில் ஒருவேளை நீ மரித்து போனால் கூட நீ பரதீசிக்கு போயிடுவீங்க. ஆனால் அதில் நீங்கள் போனீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட். தேவனுடைய சமூகத்தில் கொஞ்சம் காத்திருங்க. உன்னுடைய பிரச்சனை நாட்கள் முடிவுக்கு வருகிறது. உன்னுடைய வேதனை நாட்கள் முடிவுக்கு வருகிறது. நீ அற்பமா எண்ணப்படுறதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நினைவு கூர்ந்து லேயாள் மேல் நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உண்மை நினைவாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னிடத்தில் ஒரு யூதா, ஒரு துதி பிறக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற துதி ஒன்று பிறக்கும். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். உன்னுடைய சந்ததியிலே கிறிஸ்துவினுடைய வல்லமை விளங்கும். எங்கே நீ அற்பமாய் எண்ணப்பட்டாயோ அங்கேயே கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த கோத்திரத்தில் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாலோ ரெபேக்காளுக்கு கொடுத்த உரிமை அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. ராகேலுக்கு கிடைச்ச பாசம் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. மற்ற தன் கூட இருந்த எல்லா பெண்களுக்கும் கிடைச்ச எதுவுமே அவளுக்கு கிடைக்கவே இல்லை தன் வாழ்நாள் முழுவதும். சில சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க, என் வாழ்நாள் நான் சந்தோஷத்தையே பார்த்தது இல்லைங்க. நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது கஷ்டத்தை அனுபவித்தேன். நான் இப்போ ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், இங்கேயும் நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தையே பார்த்ததில்லை. உண்மைதான். லேயாளுடைய வாழ்க்கை தான் உன் வாழ்க்கை. அப்பா வீட்லேயும் அற்பமாக எண்ணப்பட்ட உன் அப்பா உன்னை போனா போதும் தள்ளி விட்டாரு. வந்திருக்கிற கணவன் வீட்லேயும் நீ அற்பமாக எண்ணப்பட்ட. ஆண்டவர் சொல்றாரு, உன்னைத்தான் நான் நினைவு கூறுகிறேன். உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உன்னை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்திய நித்தியமாக இருக்கும். அப்படி அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது தான் இன்னைக்கு உயர்த்தி எங்கேயோ கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய சிங்காசனத்தில் தான் இயேசுவே வந்து உட்கார போறாரு. அந்த தாவீது இந்த லேயாளினுடைய வம்சத்தில் வந்தவன். அந்த இயேசு கிறிஸ்து இந்த லேயாளுடைய மாம்சத்தின்படி யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். அதைத்தான் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். உன்னுடைய அற்பத்தனம் இன்னைக்கு மாறப்போகிறது. உன் கூச்ச சுபாவத்தை கர்த்தர் மாற்றுவார். எதுவுமே இல்லை, என்கிட்ட எந்த டேலண்ட்டுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான், நான் ஒதுக்கப்பட்டேன். நீ எந்த இடத்துல வேணால் ஒதுக்கப்பட்டவங்களா இருங்க, எங்கே வேணால் நீங்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கட்டும். உன் சொந்த சகோதரிகளால் கூட நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். அவள் ராகேலால் தான் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 4 சகோதரிகள் உள்ளதான ஒரு குடும்பம். 3 சகோதரிகள் நன்றாய் படித்தார்கள். அதில் ஒரே ஒரு பெண் மாத்திரம் தன்னுடைய தவறான சுபாவத்தினாலே நான் மற்ற சகோதரிகளைப் போல நல்ல படிப்பு அவளுக்கு ஏறவில்லை. அவளுடைய வாழ்க்கை தடமாறி போனது. அவளுடைய வாழ்க்கை தப்பான வழிக்கு போய்விட்டது. மற்ற 3 பேர் உயர்த்தப்பட்டார்கள், நல்ல வேலைக்கு போனார்கள். இந்த பெண்ணோ தான் தேர்ந்தெடுத்த இந்த தவறான வாழ்க்கையினாலே அவள் ஒரு கடையை வைத்து அவள் தெருவிலே உட்கார்ந்து வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்தாள். மற்ற 3 சகோதரிகளும் நன்றாய் படித்து ஆஃபீஸர்ஸாக நல்ல சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இவள் அதே ஏரியாவில் ஒரு தெருவிலே உட்கார்ந்து வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை. ஒரு நாள் வந்தது. அந்த சகோதரிகள்லாம் அவளை பார்த்து சொன்னார்கள், நீ இப்படி தெருவில் உட்காந்துருக்கிறது எங்களுக்கு கேவலமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்துரு, நீ எப்படி இங்கே தானே வேலை பார்க்குற, ஒரு வேலைக்காலையை போய் எங்கள் வீட்டுக்கு வந்துரு, நான் மாத சம்பளம் உனக்கு தந்துடுறேன், உன்னுடைய பிள்ளையை நான் படிக்க வைத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அவள் என்ன சொன்னால் தெரியுமா? பரவாயில்லை, நான் தேர்ந்தெடுத்த பாதை தவறாக இருக்கும், ஆனால் நான் தேர்ந்தெடுத்த தேவன் தப்பானவர் அல்ல. இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்த பாதை தப்பு, ஆனால் இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிற தேவன் சரியானவர். அவர் எந்த நிலைமையிலிருந்தும் என்னை உயர்த்த வல்லமை உள்ளவர். அவர் என்னை புழுதியிலிருந்தும் தூக்க வல்லமை உள்ளவர். நடந்தது என்ன தெரியுமா? அந்த குப்பை மேட்டிலிருந்து, அந்த பிளாட்ஃபார்மிலிருந்து அந்த பெண்ணை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அவர் பிள்ளையை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அற்பமாய் எண்ணப்பட்டாள், வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லப்பட்டாள், பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸில் அழைக்கப்படவில்லை. ஒரு நாள் பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று வீட்டில் நடக்குது. இவளை இன்வைட் பண்ணாங்க, நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. இவளுக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ இன்னைக்கு நம்மளை சேர்த்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. போன போது தான் அவளுக்கு தெரிந்தது, அந்த வீட்டில் வேலை செய்வதற்காக அழைக்கப்பட்டாள். சமைப்பதற்கு ஆள் இல்லை, பாத்திரம் விளக்குவதற்கு ஆள் இல்லை. இருதயம் நொறுங்கி போனது. ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே நான் எந்த நாளைக்கு இப்படி இருப்பேன்? ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவள் கரத்தை பிடித்தார், அவள் சந்ததியை ஆசீர்வதித்தார், அவள் பிள்ளையை ஆசீர்வதித்தார். மற்ற சகோதரிகளுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அவள் பிள்ளையை கர்த்தர் உயர்த்த தொடங்கினார். அந்த மற்ற சகோதரிகள் எல்லாம் இவளை தேடி வர ஆரம்பித்தார்கள். உன்னுடைய பிள்ளை இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறானே, இப்பொழுது அவள் சேர்த்துக் கொள்ளப்பட்டாள். அதே தான் கர்த்தர் உனக்கும் சொல்லுகிறார். நீ லேயாளாக அற்பமாய் எண்ணப்பட்டு தெருவிலே உட்கார்ந்து அடுத்தவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு
படுக்கையில கண்ணீரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற உன் சந்ததியை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எந்த பிள்ளையை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு கொடுத்திருக்கிறாரோ, எந்த சந்ததியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை அற்பமா எண்ணாது. ஏமா என் வாழ்க்கை மாதிரியே தான் என் பிள்ளை வாழ்க்கையும் போயிருமோ, நான் எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி தான் என் பிள்ளையும் கஷ்டப்படுமோ, நான் நடுத்தர நிக்கிற மாதிரி தான் நான் என் பிள்ளையும் நிக்குமா அப்படின்னு யோசிக்கிறியோ, ஒரு நாளும் கவலைப்படாது. உன்னை கையில் பிடித்த ஆண்டவர் உன் பிள்ளையையும் கையில் பிடிப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன்னை உயர்த்தினவர் உன் பிள்ளையை உயர்த்துவார். உன்னுடைய தாழ்மையில கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். நீ சிந்தின கண்ணீர் எல்லாவற்றுக்கும் கம்பீரமாய் அறுக்கிற காலம் ஒன்று வருகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தகப்பன் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் அவர் உன்னை தாழ விழுகிறதில்லை.